ஃபோமோக்கு பணம் போட்டு ரூபாய் 1.8 லட்சம் இழந்தேன். எல்லோரும் கிரிப்டோவில் பணம் சம்பாதிக்கிறார்கள், நானும் செய்ய வேண்டும் என்று ஹைபில் முதலீடு செய்தேன். இந்த ஒரு தவறு என் சேவிங்ஸை அழித்தது. என் உண்மை கதையை கேளுங்கள். 2021 கிரிப்டோ பூம் இருந்தபோது நண்பர்கள் எல்லோரும் பேசினார்கள். இந்த காயின் 10x ஆகும், அந்த காயின் 100x ஆகும் என்று. நானும் ஃபோமோ ஆல் ரூபாய் 1.8 லட்சம் போட்டேன். ரிசர்ச் அல்ல, ரிஸ்க் புரியவில்லை, வெறும் ஹைப் மட்டுமே. முதலில் காயின் விலை உயர்ந்தது, நான் சந்தோஷப்பட்டேன். பிறகு சடன் கிராஷ். ஒரு வாரத்தில் 70% வேல்யூ இழந்தது. விற்க பயந்து வைத்திருந்தேன். இறுதியில் ஆல்மோஸ்ட் 0 ஆனது. ரூபாய் 1.8 லட்சம் முழுக்கப் போய்விட்டது. ஃபோமோ என்றால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் இப்போ இன்வெஸ்ட் செய்யாவிட்டால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இழப்பேன் என்ற எண்ணம். சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் எல்லாம் ஹைப் உருவாக்கும். இந்த உணர்ச்சியில் ஆராய்ச்சி இல்லாமல் பணம் போடுகிறோம். இந்த 1.8 லட்சம் ரூபாய் இன்றைக்கு இருந்திருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் 5 லட்சத்து ரூபாய் மேல் ஆகியிருக்கும். ஆனால் ஃபோமோக்கு பணம் போட்டதால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய்விட்டது. இன்றும் அந்த லாஸ் என்னை நினைவூட்டுகிறது. அந்த காயின் இன்றுக்கு இன்னும் 0க்கு அருகில்தான் இருக்கிறது. ஆனால் ஹைப்பில் பணம் போட்டவர்கள் இன்னும் ஒரு நாள் வரும் என்று நம்புகிறார்கள். ஃபோம் எப்போதும் லாஜிக்கல் டிசிஷனை அழிக்கும். ஃபோம்க்கு பணம் போடாதீங்க. எந்த முதலீடும் ஆராய்ச்சி, ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங், லாங் டேர்ம் திங்கிங் உடன் செய்யுங்கள். எல்லோரும் செய்கிறார்கள் என்றால் அது ரெட் ஃபிளாக். இன்றே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ செய்யுங்கள்.